உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாஸ் பாஸ் செல்வி அக்கா ஃபோன் பண்ணதாக. ஏய், இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். எடுத்து பேசு. ஹலோ செல்வி அக்கா, சொல்லுங்க. மீரா அக்கா அங்கன தானே இருக்காங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கொஞ்சம் ஃபோனை தர முடியுமா? அக்கா, செல்வி போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல? ஆமா மகா. அவ மொழிய பார்த்தா ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா, போய் பார்க்கலாம் வாங்க. வா வா, ஒரு நிமிஷம், இது வந்துடுறோம். பாத்துக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன மதனம் தியாயேத்தே சர்வ விக்னோ. சீதாமா, பொறுமையா கேளுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சொல்லுங்கக்கா, என்ன நடக்குது? மீராமா வாழ்க்கையே போயிருமா. சீக்கிரம் வந்து மீராமாவை காப்பாத்துங்கம்மா. உன்ன பாஸ், ஃபோன் கட் ஆயிருச்சு பாஸ். என்னடி ஆளை காணோன்னு பார்த்தா இங்க வந்து எங்க ஆட்டத்தை கலைக்கணும்னு பாக்குறியா? பகலா யோசிச்சு கஷ்டப்பட்டு அந்த மீராவை சம்மதிக்க வச்சு நாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோம். நீ அப்படியே ஈஸியா ஒரு 10 பைசா செலவுல போன் பண்ணி அதை நிப்பாட்டுவ, அப்படிதானே? எடுக்கல பாஸ், சுவிட்ச் ஆஃப் வருது. மகா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அந்த தையல்காரிக்கு நீ வேலை பாக்குறியா? உன்னெல்லாம் எப்பவோ அடிச்சு துரத்தி இருக்கணும். பாவம் பார்த்து விட்டது எங்க தப்புதான். இந்த கல்யாணம் நடக்கிறது சீதாவுக்கு வேற யார் மூலமாவோ தெரிஞ்சாலும் தண்டனை உனக்கு தாண்டி. வைர நெக்லஸ காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள உட்கார வச்சிருக்கேன். இல்லம்மா, வேணாமா. எதுக்கு மகா போலீஸ்க்கு போகணும்? மீராவை அனுப்பும்போது இலவச இணைப்பா இவளையும் விஷாலோட அனுப்பி வைப்போம். அதுவும் நல்லதா இருக்கும். விஷால் கொடுத்து வச்சவன், மீரா பொண்டாட்டி, நீ வப்பாட்டி. இல்ல வேணாமா. இந்த கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. இருக்குடி உனக்கு. படி, ரெடி ஆயிட்டாளா இல்லையான்னு பாரு. பா, போனை எடு, போனை. நீங்க வாங்க போலாம். பாஸ், என்னமோ தப்பு நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன்ல, அது சரியா போச்சு. மீரா அக்கா ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே மகாலட்சுமி மேடம் தான். அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி மேடம். நமக்குள்ள எதுக்குங்க நன்றி எல்லாம்? இல்ல மேடம், அடுத்த வாரம் விஷாலுக்கு பிறந்த நாள் வருது. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும். தவறுனா இந்த ஜென்மத்தில் அவனுக்கு கல்யாண யோகமே இல்லைன்னு ஐயர் சொல்லிட்டாருமா. அப்படியா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஆமா, விஷாலோட ஜாதகம் அப்படி. தெய்வாதீனமா மகாலட்சுமி மேடம் சம்பந்தம் பேச வந்தாங்க. அவங்க தான் என் பையனுக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்காங்க. டாட், என்ன ரொம்ப இறங்கி போறீங்க? யாருக்கு யார் வாழ்க்கை கொடுத்தா? நான் தான் மீராவுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். சரியான சமயத்துல இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்திருக்கேன். என்ன சரிதானே? ரொம்ப சரி. இந்த சம்பந்தம் நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும் ரொம்ப முக்கியம் தான். ரைட். என்னங்க இது, கையை கிழிச்சு வச்சிருக்கா? ஐயோ, மீராமா நல்லா நடு நரம்புல அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ரத்தம் வேற கொட்டுதே. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. மகா, ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணு. ஹாஸ்பிடலுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி விஷால் தாலி கட்டட்டும், அதுக்கப்புறமா கூட்டிட்டு போலாம். ரைட், அதான் கரெக்ட். ஐரே, நீங்க மந்திரம் சொல்லுங்க, நான் முதல்ல தாலி கட்டிடுறேன். ஐரே, அந்த தாலி எடுத்து கொடுங்க. ஐரே, எந்த காரணத்துக்காகவும் இந்த கல்யாணம் மட்டும் நிக்க கூடாது. நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. விஷால் கையில தாலி எடுத்து கொடுங்க.
என்ன விஷால் நீ பாத்துக்கிட்டே இருக்க? அ, மயக்கமா இருந்தா என்ன? நீ தாலியை கட்டு, ஆ ஆ. அப்புறமா நம்ம காப்பாத்திக்கலாம். தயங்காத, தாலி கட்டு. நிறுத்துங்க, கட்டாதீங்க, ஆ? தாலி கட்டாதீங்க. ஏய் என்னடா தாலியை கட்டும் போது நிறுத்துங்கன்னு சொல்ற? என்ன உத வேணுமா? டேய், கொன்னுடுவேன் உன்னை. இவன் வேற. விஷால், நீ தாலி கட்டுமா? மேடம், எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன் மேடம். மாப்பிள்ளைக்கு ஜாதகப்படி இதுதான் கடைசி கல்யாணம்னு சொல்றாங்க. ஒருவேளை மாப்பிள்ளை மீரம்மா கழுத்துல தாலி கட்டி அவங்க செத்து போயிட்டா, ஐயோ, அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் இவருக்கு கல்யாணம் நடக்காதே. என்ன மாப்பிள்ளை சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ வாய் மூடிட்டு கிளம்பு. கிளம்பு. விஷால், நீ மீரா கழுத்துல தாலியை கட்டணும், சரியா? அப்புறம் அவளை காப்பாத்துறது என்னோட பொறுப்பு. இது என்னோட சத்தியம், சரியா? வேணாம் வேணாம். இல்ல, இந்த விஷயத்துல நான் யாரோட பேச்சையும் கேட்க தயாரா இல்ல. முதல்ல மீராவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அவ நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நான் தாலி கட்டிக்கிறேன். ஐயோ விஷால், இது வெறும் வெட்டு காயம்தான். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ தாலியை கட்டு. என்னது சாதாரண வெட்டு காயமா? மாப்பிள்ளை சார், நாடி அறந்துடுச்சு, பாடி தாங்காது, செத்து போடும். சொன்னா கேளுங்க. வேணாம் வேணாம். உங்க அவசரத்துக்கு நான் பலியாட ஆகணுமா? முடியவே முடியாது. விஷால், கட்டா தாலிய கட்டுன்னு சொல்றேன்ல. நான் தாலி கட்டுறேன். ஆனா இவளுக்கு ஏதாச்சும் நானா இந்த வீட்ல இருந்து இன்னொரு பொண்ணை தரேன்னு வாக்கு கொடுங்க. நான் தாலி கட்டுறேன். முடியலல்ல, அமைதியா இருங்க. ஆம்புலன்ஸ் சத்தம் கேக்குது. முதல்ல மீரா கூட்டிட்டு போய் உள்ள பெட்ல படுக்க வைங்க. தூக்குங்க. பாத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.